எம்விடி ஃபேமிலி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது 1999ல வெளியான ஈஸ்டெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அடல்ட் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசான அம்மா தன் மகனோட 18 வயசு நண்பனை அவங்க வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அந்த 18 வயசு பையன் கூட 50 வயசான நண்பனோட அம்மாவுக்கு ஏற்படுற கள்ள தொடர்பால அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு திசை மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை என்னங்கிறத பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே 50 வயசான ஐரேன் காமிக்கிறாங்க. அவங்களும் அவங்க கணவருமான ரெய்மண்டும் சேர்ந்து அதாவது ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்திட்டு வராங்க. இப்போ வரைக்கும் அந்த அம்மாவோட வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாகவும் சந்தோஷமாகவும் போகுது. எப்போ வரைக்கும் இதோ டோனின்னு ஒருத்தன் வரானே, ஐரீன் மகனோட ஃப்ரெண்டுன்னு, இவன் வர வரைக்கும் அவங்க லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இனிமேல் தான் ஐரீனோட லைஃப் ரோலர் கோஸ்டராக மாறப்போகுது அப்படிங்கிறது அப்போ ஐரீனுக்கு தெரியாது. ஒரு நாள் அவன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ட்ராய் ஐரீனோட கடைக்கு வரான். அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ட்ராய் அவங்க மகனோட பழைய ஸ்கூல்மேட் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐரீனோட பையன் அப்ராடில் படிக்கிறான். அவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு நம்பி ட்ராய் ஊரை விட்டு வந்துட்டான். இதை பார்த்த ஐரீன் அவன் மேலே பரிதாபப்பட்டு, வீட்டில் என் மகனோட ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அங்கே வேணா தங்கிக்கோ அப்படின்னு அவனுக்கு உதவ முன் வராங்க. ஆனால் ரெய்மண்டுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஐரீனு, ட்ராயி, ஐரீனோட பொண்ணு 3 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் சாரா யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ண போகிறா. அவளுக்கு டோனி ரொம்ப சார்மிங்காக தெரியுறான். அதனால் டோனியை போய் அவள் ப்ரப்போஸ் பண்ண, ஆனால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா, சாரி உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்க முடியல, ஒரு தங்கச்சியை தான் பார்க்க முடியுது அப்படின்னு ஒரே போடு போட்டுடுறான். இவனுக்கும் இலசான கோழி மேலே விருப்பம் இல்லை போல் இருக்கு, முத்தின கோழி தான் பிடிக்கும் போல் இருக்கு. இதனால் அப்செட் ஆன சாரா அவங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இது எப்படி இருக்கு? இந்த கேள்வியால் வரப்போகிற ஆபத்து தெரியாமல் ஐரீனு டோனி கிட்ட, என்னப்பா என் பொண்ணு உன்னை டேட்டிங் ப்ரப்போஸ் பண்ணியும் வேண்டான்னு சொல்லிட்டியாமே, என் பொண்ணுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆபத்து யாருக்கு வரப்போகுது? யாருக்கோ, ஐரீன் புருஷன் ரெய்மண்டு. அதுக்கு டோனியும், சாரிங்க உங்கள் பொண்ணு என் டைப் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா கிட்டமும் ஒரே போடா போட்டு முடிச்சிடுறான். என்னது உன் டைப் இல்லையா? அப்படின்னா உன் டைப் என்ன அப்படின்னு அம்மா கறியும் கேட்க, சொல்லிடுவேன் அப்புறம் திட்டக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டு, என் டைப் நீங்கள் தான் அப்படின்னு ஐரீனுக்கு கொக்கி போடுறான். இதை கேட்டதும் ஐரீன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆனால் அதை அவங்க வெளிக்காமிச்சிக்கல. சொன்ன மாதிரியே ஓரிரு நாட்களில் சாரா யூனிவர்சிட்டி படிப்புக்காக வெளியூர் போயிடுறா. இப்போ வீட்டில் மிச்சம் இருக்கிறது டோனி, ஐரீனோட தஞ்சாவூர் பொம்மை ரெய்மண்டு. அதாங்க அவங்க புருஷன். ரெய்மண்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கடையில் தான் இருப்பார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா டோனியும் ஐரீன் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அடுத்த சில வாரங்கள்லேயே 50 வயசான ஐரீனுக்கும் 20 வயசான டோனிக்கும், 20 வயசு ஆயிடுச்சா, ஆரம்பத்தில் 18ன்னு சொல்லியிருப்பேன், சாரி, 20 வயசான டோனிக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஐரீன் அன்னைக்கு தலைவலிக்குதுன்னு படுத்திருக்க, தலைவலியை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மசாஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மசாஜ் பண்ணுறான். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, சூப்பராக இருக்குடா, தலைவலி எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு ஐரீன் சொல்லிட்டு இருக்க சமயத்தில் அவனோட முதல் அடி எடுத்து வைக்கிறான் ஐரீனை கரெக்ட் பண்ணுறதுக்கு. உங்கள் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அவள் கன்னத்தை நீவிட்டே சட்டுன்னு அந்த கன்னத்தில் ஒரு முத்தம் வைக்க, ஐரீன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, துள்ளி குதிச்சு எந்திரிச்சிட்றா. அப்படின்னா ஐரீனுக்கு பிடிக்கலன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை, போக போக பாருங்க. அதுக்கப்புறம் ஐரீன் அவன் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறா. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் ஒரு நாள் ட்ராய் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே கிளம்புறான். அவன் ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். அங்கே ஒரு சின்ன வயசு பொண்ணை அவன் கேர்ள் ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கான். கிளம்பிட்டு இருந்த ட்ராயை பார்த்தோன்னே, அந்த பொண்ணை பார்க்க போறியா அப்படின்னு பொறாமையோட ஐரீன் கேட்குறா. உங்களுக்கு அந்த பொண்ணை பார்க்க போகிறது பிடிக்கலன்னா நான் போகல அப்படின்னு ட்ராய் சொல்லவும், எனக்கு ஒன்றும் பொறாமை இல்லை, நீ அந்த பொண்ணவே போய் பாரு அப்படின்னு ஐரீன் வீம்புக்கு சொல்றா. அவ வீம்புக்கு தான் சொல்றான்னு ட்ராய்க்கும் நல்லாவே தெரியும். இந்த சமயத்துல தான் ஐரீனுக்கு நம்ம கணவர் கூட வாழ்ற இந்த வாழ்க்கையில ஒரு ஸ்பைஸே இல்லையே அப்படின்னு அதை பற்றியே யோசிக்கிறா. ஐரீனோட குகையில் ட்ராய் வந்ததுலேருந்து புயல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. நம்ம லைஃப்பை கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணால் என்ன அப்படின்னு இப்போ அவளுக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் ஏதோ ஒரு தீம் பார்க்குக்கு போகிறதுக்காக கணவரை ஐரீன் கூப்பிடுறா. ஆனால் ரெய்மண்டுக்கு வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கணுன்னு ஆசை. நானாக வெளியே போகிறேன்னு சொன்னால் ரெய்மண்ட் சந்தேகப்படுவான் அப்படிங்கிறதுக்காக வேணுன்ட்டே அந்த பேக்கிங் அடுப்பை ஐரீன் ரிப்பேர் பண்ணி விட்றா. சரி நான் வீட்டில் தங்கியிருக்கிறேன், நீ வெளியே போயிட்டு வரும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு ரெய்மண்டும் சொல்லிடுற. இப்போ அந்த பார்ட்டிக்கு ஐரீன் வந்திருக்கா. ஐரீன் மட்டும் இல்லை, ட்ராயும் வந்திருக்கான். 2 பேரும் ஒன்றா டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க நெருக்கமாக டான்ஸ் ஆடுறதுலையே அவங்களுக்குள்ள நிலவிட்டு இருக்கிற அந்த செக்ஷுவல் டென்ஷன் கிளியர் கட்டாக நமக்கே தெரியுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஐரீன் அவனுக்கு சரியாக புடி கொடுக்க மாட்டேங்கிறா. இதனால் கடுப்பான ட்ராயும்
அந்த வீட்டை விட்டு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணி அதை சொல்கிறதுக்காக கடைக்கு வரான். அந்த சமயத்தில் ஐரினும் ரெய்மண்டும் கொஞ்சிட்டு இருக்காங்க. நான் உங்கள் வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ரெய்மண்டுக்கு ஒரே சந்தோஷம். என்ன திடீர்னு இந்த யோசனை, எப்போ பிறந்துச்சு இந்த ஞானம் அப்படின்னு கேட்குறாரு. நேற்றுலேருந்து தான், இந்த வீட்டில் இருந்தால் நான் நினச்சது எதுவும் நடக்காது போல இருக்கு, ஸோ அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு ஐரின் பயங்கரமாக நொந்து போயிடுறா. அவனுக்கு ட்ராய் இந்த வீட்டை விட்டு போகிறது சுத்தமாக பிடிக்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட இளமையை அவள் மீட்டெடுத்துட்டு வரதா நம்புறா. இந்த சமயத்தில் ட்ராய் போயிட்டானா இனிமேல் அவள் குகையில் புயலே அடிக்காது அப்படின்னு அவனை போகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா. அவங்க 2 பேரும் வீட்டில் தனியாக இருந்த சமயத்தில் ட்ராய் கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஐரின் பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் அவன் நினச்சது ஒன்று, பேசினது ஒன்றா போகுது. என்ன சொல்கிறான்னு பாருங்க. உனக்கு ஏற்பட்டிருக்கிற எண்ணம் சுத்தமான பைத்தியக்காரத்தனம். நீ ரொம்ப எங்கா இருக்க, உன் வயசு பொண்ணு கூட நீ ஜாலியாக வெளியே போகலாம் வரலாம். ஆனால் என்னோட நிலைமை யோசிச்சு பாரு, நான் ஒரு மிடில் ஏஜ் லேடி. நீ நினைக்கிற மாதிரி நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லவும், ஓகே வர வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு போயிடறான். அப்போ தான் ஐரினும் உட்காந்து யோசிக்கிறா, நம்ம என்ன சொல்ல வந்தோம், என்ன சொல்லியிருக்கோம், அவன் பைத்தியக்காரன் இல்லை நான் தான் பைத்தியம் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கிறா. ட்ராய் போகிறத தடுக்கிறதுக்கு கடைசியாக ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு, என்னை விட்டு போகாத அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட ட்ராயை பார்த்து சொல்ல, பெட்டி படுக்கையோட கிளம்பிட்டு இருந்த ட்ராய் அதையெல்லாம் கீழே போட்டுட்டு ஐரின் பக்கத்தில் வந்து அவள் லிப்போட லிப்பு வச்சு ஒரு அழுத்தமான கிஸ் கொடுக்குறான். அதுவும் ரொம்ப ஃபோர்ஸாக கொடுக்குறான். ஐரின் பார்த்தீங்கன்னா அவனை தடுக்கலை, தள்ளி விடல, கோவப்படலை. அந்த கிஸ்ஸை ஏற்றுக்கிட்டு இவளும் பதிலுக்கு அவனை கிஸ் பண்ணுறா. நம்ம பையன் முத்தத்தோட விடுவானா, முழுசாக மேய்ஞ்சிட்டு தான் விடுவான். அதனால் வா மேலே என் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு ஐரினை கூப்பிட, என் மக ரூமுக்கு வேண்டாம், என் ரூமுக்கு வா அப்படின்னு கீழே அவன் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் என்ன உள்ளே வந்து அவங்க லீலையை நடத்திட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பொதுவாக ரெய்மண்ட் நைட் ஆனால் கடையை சாத்திட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் போக்கர் கேம் விளையாண்டு தான் வருவார். அன்னைக்குன்னு பார்த்து அந்த கேமுக்கு போகாமல் கடையை சாத்திட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. நல்ல வேலையாக அவரோட காலடி சத்தம் கேட்கவும் 2 பேரும் பிச்சுட்டு போய் ஆளுக்கு ஒரு திசையில் உட்காந்துக்கிறாங்க. ஒன்றுமே நடக்காத ஊமச்சி மாதிரி போய் உட்காந்துக்கிறா ஐரின்னு. உள்ள வந்த ரெய்மண்ட் ட்ராயோட பெட்டி படுக்கைலாம் இருக்கிறத பார்த்து இன்னும் அவன் போகலையா அப்படின்னு அதிர்ச்சியில கேட்கிறாரு. நான் அவன்கிட்ட மனசு விட்டு பேசினதுக்கு அப்புறம் அவன் இங்கேயே தங்க சம்மதிச்சிட்டான் அப்படின்னு ஐரின் சொல்றா. ஒரு செமினார் விஷயமா நான் நாளைக்கு வெளியூர் போறேன் அப்படின்னு ரெய்மண்ட் சொல்றாரு. அவருக்கு ஐரினை ட்ராய் கூட தனியா இங்க விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் ஒரு டிக்கெட் தான் இருக்குது. இதை கேட்டு ஐரின் பதபதைக்கிறா. என்னை தனியா விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறா. நம்ம மைண்ட் வாய்ஸா, எம்மா ஐரின் போதும்மா, ரெக்கார்டு வந்து தொங்குது அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு ஆக்டிங்கை போடுறா. உடனே ஒன்றும் தெரியாத அப்பாவியான அந்த ட்ராய், நீங்கள் போயிட்டு வாங்க ரெய்மண்ட், ஐரினுக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு டபுள் மீனிங்கில் பேசுகிறான். ஐரினோட வாய் தான் புருஷனை போகாதேன்னு சொல்லுது, ஆனால் மனசு ஃபுல்லாக போயிட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு வாயா அப்படின்னு தான் சொல்லுது. ஐரினோட புருஷன் ஊருக்கு போனதுக்கப்புறம் ட்ராய்க்கு ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. பையன் ஒரு வெற்றி சிரிப்போட ஐரினுக்கு ஸ்பெஷலாக அவனே அவன் கையால் குக் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட வைக்கிறான். ஆனால் ஐரினோ எனக்கு பசி இல்லை அப்படிங்கிறா. ஏன் பசி இல்லை அப்படின்னு ட்ராய் கேட்குறான். நம்ம 2 பேரும் பண்ணுறது தப்போன்னு தோணுது, என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணுறேன் இல்லை அப்படின்னு ஐரின் குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறா. நம்ம இதை தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வெளியே போயிடுறா. வீட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவளை என்னென்னவோ பண்ணலாம் அப்படிங்கிற கனவோடு இருந்த ட்ராய்க்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து முடியுது. கோவத்தில் பிளேட்டை தூக்கி வீசுறான். வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருந்த ஐரின் என்ன நினைச்சாலோ தெரியாது, போன வேகத்திலே திரும்ப வீட்டுக்குள்ள வர்றா. வீட்டுக்குள்ள வந்தவோ அவளோட அந்த தளர்ந்து போன தன்னோட உடம்ப முழுசா ட்ராய்க்கு ஒப்படைக்கிறா. அப்புறம் என்ன, அவளை குறி வச்சு சுத்திட்டு இருந்த ட்ராய் அவளை சும்மாவா விட்டுருப்பான், போட்டு புரட்டுன்னு எடுத்திருப்பான். இப்போ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஐரின் ஒரு லாண்ட்ரி கடையில் அவள் துணி எல்லாத்தையும் துவைச்சி எடுத்துட்டு இருக்கா. ஐரின் ஒரு குற்ற உணர்ச்சியோட உட்கார்ந்துருக்கிறத பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நம்ம நேற்று அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, என்னால் இந்த குற்ற உணர்ச்சியை தவிர்க்க முடியல, நமக்குள்ளே நடந்து போச்சு, அது நேத்தோட போகட்டும், இனி அதை தொடரக்கூடாது அப்படிங்கிறா. ஏன் என்னாச்சு, நேற்று நல்லா தானே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு ட்ராய் கேட்குறான். எல்லாம் கலண்டு போய் தொங்கி போன இந்த உடம்ப நேற்று துணி இல்லாமல் பார்த்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பாக என் மேலே உனக்கு ஆசை போயிருக்குமில்ல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறா. யார் சொன்னா அவங்ககிட்ட, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ட்ராய் அவளை கன்வின்ஸ் பண்ணுறான். நீ ரொம்ப லவ்லிடா அப்படின்னு அவன் கன்னத்தை தடவி கொடுக்குறாவோ. இப்போ ட்ராய் அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஏன் வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்க வீட்டில் யாரும் இல்லை. அந்த வீட்டில் ஐரின் கூட அவனோட கள்ள தொடர்பை தொடர்றான். மேட்டரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐரின் அவனோட மார்பு மேலே படுத்துட்டு நான் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறா. அந்த ரொம்ப அப்படின்னு அவன் இழுக்கிறத பார்த்தீங்கனாலே
அவள் எந்த அளவுக்கு அவன் கூட மேட்ரை என்ஜாய் பண்ணியிருக்கான்னு புரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி தினம் ஒரு தடவை நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ட்ராயும் பதில் சொல்கிறான். ஒரு தடவை தானா அப்படின்னு ஏக்கத்தோட ட்ராயை பார்த்து கேட்குறா. கிழிஞ்சது போ. மேட்ரை முடிச்சுட்டு ஐரின் வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஊர்ல இருந்து ரெய்மன் வந்துடுறாரு. எங்கே போயிட்டு வர அப்படின்னு அவர் தோலை தொடுறாரு. அவர் தொட்ட உடனே திடுக்கிட்டு திரும்பினவ அவர் கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு வாய்க்கு வந்த ஒரு பொய்யை சொல்கிறா. உங்களுக்கே தெரியுமே ரொம்ப நாளாக எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு, அதுக்கு தான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்றா. ரெய்மண்ட் இதை நம்பினாரா நம்பலையான்னு ஐரின்கே ஒரு சந்தேகம். ஏன்னா நம்ம இதில் தான் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு. அந்த ஒரு குறுகுறுப்பு தான் ஐரினுக்கு. ஆனால் ரெய்மண்டுக்கு இப்போ வரைக்கும் ஐரனை பற்றி எந்த சந்தேகம் வரல. ஏதோ நடந்து போச்சு, இதோட ஐரின் இந்த மேட்டரை விட்டுருக்கலாம். ஆனாலும் அந்த உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்ட ஐரின் புருஷனுக்கு தெரியாம ட்ராய் கூட அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இந்த கள்ள தொடர்பை தொடர்கதையாக்கிட்டா. பார்த்த இடத்துல எல்லாம் அந்த அம்மாவை கண்ட இடத்துல தொடர்றது, கடைக்குள்ள கஸ்டமர் அந்த பக்கமா ஏதோ பொருள் எடுத்துட்டு இருக்க இந்த பக்கமா ஐரினை சட்டுன்னு கிஸ் பண்றது, ரெய்மன் லஞ்சுக்கு போனாருன்னா கடைக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஒண்ணுமா இருக்கிறது, இப்படின்னு அவங்களோட அந்த கள்ள தொடர்பு இந்த கதையோட ஃப்ளோல ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்தாலும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய டேஞ்சர் இருக்கு அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியல. ரெய்மண்டுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஐரின் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவருக்கு சந்தேகம் தான், ஆனா எதுவும் ஊர்ஜிதமாகல. அதையும் கொஞ்ச நாள்ல இந்த அவசரம் முடிச்ச இந்த ரெண்டு பேரே காட்டி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐரின் ரெய்மண்டுக்கு முன்னாடி ரொம்ப நார்மலா நடந்துக்கிற மாதிரி நடிக்கிறா. ஆனா அவளோட பிஹேவியரும் பாடி லாங்குவேஜும் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. எப்பவுமே சீக்ரெட்டான ஒரு உறவு ரொம்ப நாளைக்கு சீக்ரெட்டா இருக்காது. அந்த சீக்ரெட்டும் ஒரு நாளைக்கு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் அன்னைக்கு ராய் கூட வழக்கம் போல அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க கூட மேட்ரு பண்ணிட்டு ஐரின் திரும்பி வந்துட்டு இருக்க சமயத்தில் டாக்ஸிக்குள்ள உட்கார்ந்துருந்த ஐரின் அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பொங்கிடுறா. அவளுக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட்ல பப்ளிக் கூட பார்க்காம ட்ராய் அங்கே கிஸ் பண்ண அந்த சமயத்தில் பக்கத்து வீட்டுக்கார அம்மா அதை பார்த்துருச்சு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையே இல்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைக்கிற அம்மா, செத்தோண்டா அப்படின்னு பயந்து போன ஐரின் அந்த அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி புருஷங்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அந்த அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோ பாரு ஐரின், உன்னோட அஃபேரை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோ, எனக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக உன்னோட அஃபேர் உன் புருஷனுக்கும் தெரியதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உண்மையிலே அந்த அம்மா சொல்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். இப்போவும் ஒன்று கெட்டு போகலை. ஐரின் இதோட அந்த கள்ள தொடர்பை கட் பண்ணி விட்டுருந்தான்னா எல்லாமே சுமூகமாக நடந்திருக்கும். ஆனால் ஐரினுக்கு ஏற்பட்டிருக்க இந்த புது செக்ஸ் வெறி அவளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றின எண்ணங்களை அவளுக்கு வரவிடாமல் அவ கண்ணை மறைச்சிருச்சு. அவளுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பர்னிங் டிசையர், அந்த காமத்தீய்க்கு அடிமையான ஐரின் தினம் ட்ராய் கூட மேட்ரு பண்ணுறதை மட்டும் நிறுத்தவே மாட்டேங்கிறா. என் கை போனாலும் சரி, என் கால் போனாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் இந்த உறவு மட்டும் முறியக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறா. காமம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். இந்த தேன் இருக்கு இல்லையா, தேன், அது நம்ம கையில் ஒழுகிட்டா அது எப்படி நம்ம சுற்றி நக்குவோம், அந்த மாதிரி தான் ட்ராய் அவளை தேனாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்க மேட்ரு வாழ்க்கையில் ட்ராய் ஒரு பெரிய கொல்லியாக வைக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் 50 வயசை தாண்டின ரோசா அப்படின்னு இன்னொரு ஆண்டியை அவன் டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். எத்தனை நாளைக்கு தான் லூஸாக போன ட்ரெஸ்ஸவே போட்டுட்டு இருப்பான். அப்படி தான் பிடிச்சா நல்லா எலசா டைட்டாக ஏதாவது பிடிச்சிருக்கலாம்ல, திருப்பியும் ஒரு லூஸானது தான் பிடிச்சிருக்கிறான். அந்த ரோசாவோ, டே இப்படியெல்லாம் பேசாதீடா என்கிட்ட, எனக்கு உங்கள் அம்மா வயசு ஆகுதுடா அப்படின்னு சொல்ல, ஆனாலும் ட்ராய் அவளை விடவே மாட்டேங்கிறான். துரத்தி அந்த அம்மாவை எப்படியோ செட் பண்ணியே போட்டான். இதைய கண்டுபிடிச்ச ஐரின் அந்த ரோசாவை போய் பார்த்து, இதோ பாரு ரோசா, அவன் எனக்கு தான், எங்கள் வழியிலிருந்து நீ விலகிக்கோ அப்படின்னு அவளை த்ரெட்டன் பண்ணுறா. ஆனால் ரோசாவோ ஐரினை கண்டுக்காம, ஒருவேளை உன்னை விட இன்னும் வயசு அதிகமான என்ன அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு நக்கல் பண்ணுற மாதிரி பேச, இதை கேட்டு டென்ஷனான ஐரின் அவள் தோலை பிடிச்சிட்றா. அவள் கோபத்தை பார்த்து ரோசாவே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறா. அந்த சமயத்தில் தான் அவங்க ஊரில் கிறிஸ்மஸ் வருது. அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ரெய்மண்டுக்கு தன் மனைவியோட கள்ள தொடர்பு தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வீட்டில் ட்ராய் கூட கூத்தடிக்கிறதுக்காக ரெய்மண்டை போய் பிரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு ஐரின் அனுப்பிச்சு வைக்கிறா. அந்த ஆளும் பாவம், பொண்டாட்டி சொல்கிறாளே அப்படின்னு வயசான காலத்தில் பிரெட் வாங்க போகிறாரு. அப்படி பிரெட்டு வாங்கிட்டு வர்ற வழியில தான் அந்த ரோசாவை மீட் பண்ணுறாரு. இதோ பார் ரெய்மண்ட், எனக்கு என்னவோ நீ உன் மனைவி கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லன்னு தோணுது அப்படின்னு ரோசா சொல்ல, இல்லையே நாள் ஃபுல்லாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு புரியாமல் ரெய்மண்ட்னு சொல்ல, நான் சொல்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் கடையில் ஒன்றா இருக்கிறது இல்லை, அதுக்கும் மேலே அப்படிங்கிறா. அதுக்கும் மேலேனா அப்படின்னு ரெய்மண்ட் யோசிக்க, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு என்னவோ
ஐரினை நீ உதாசீனப்படுத்துற மாதிரி தோணுது. ஐ மீன் ட்ராய் ஐரின் கூட ஒண்ணா இல்லாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே ரெய்மண்டுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு வந்த ரெய்மண்டுக்கு அது ஊர்ஜிதமாகுது. ரெய்மண்ட் வீட்டுக்குள்ள வரது தெரியாத அளவுக்கு ஐரினும் ட்ராயும் ரொம்ப அந்யோன்யமா சோஃபால உட்காந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்க, விசுக்குன்னு ரெய்மண்ட் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்த ரெய்மண்டை பார்த்து 2 பேரும் விசுக்குன்னு விலகி உட்கார்றாங்க. ஆனா அதுக்குள்ள ரெய்மண்ட் எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. இருந்தாலும் பார்க்காத மாதிரியே ஒரு ஆக்ட் விடுறாரு. ஏதோ ஒரு வேலையை கொடுத்து ஐரினை வெளியே அனுப்புறாரு. அந்த சமயத்துல ட்ராய் பக்கத்துல வந்து அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து கும்முன்னு ஒன்று வைக்கிறாரு. இதனால அடி வாங்கி கீழே விழுந்த ட்ராய் ஐஸ் பேக் எடுத்து அவன் மூக்கு மேல வச்சிட்டு இருக்கிறான். சொல்லு, எத்தனை நாளா உனக்கும் ஐரினுக்கும் இந்த கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ட்ராய் வாயவே திறக்கலையே. எதையவோ முழுங்கினவனாட்டா அப்படியே உம்முன்னு உட்கார்ந்துருக்கிறான். ட்ராயோட மௌனத்திலிருந்தே ஐரினுக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பு ரெய்மண்டுக்கு உறுதியாகுது. அப்பதான் ட்ராய்க்கு இவர் ஒரு ஆஃபர் வைக்கிறாரு. உனக்கு ஐரின் தான் முக்கியம்னா நான் வேணா ஒதுங்கிக்கிறேன். ஐரினை கூப்பிட்டுட்டு நீ தாராளமா இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம். அல்லது நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீ ஐரின் கூட இங்கே குடும்பம் நடத்து. அப்படி இல்லையா, உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். உன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு நீ கண்காணாத இடத்துக்கு போயிடணும். ஐரினை எக்காரணத்தை கொண்டும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அப்படி நீ அவளை கான்டாக்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதுன்னா உன் உடம்புல உசுறு இருக்காது அப்படின்னு மிரட்டுறாரு. இப்போ அடுத்த சீனில் வெளியே போயிருந்த ஐரின் வீட்டுக்குள்ளே வரா. வந்ததும் வராதவுமா ட்ராய் எங்கே அப்படின்னு தான் கேட்குறா. நீங்களே சொல்லுங்க, புருஷனுக்கு எப்படி கோபம் வரும்? ஆனாலும் ரெய்மண்ட் பார்த்தீங்கன்னா எந்த கோபத்தையும் காமிச்சிக்காம ட்ராய் நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு அவளுக்கு இன்டைரக்டாக ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஐரின் தெரிஞ்சுக்கிறா. படிக்கட்டில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. ட்ராய் கூட அவள் எத்தனையோ கனவு கண்டு வச்சிருந்தா. அந்த கனவெல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த துக்கத்தில் கதறி கதறி அழுகிறா. பொண்டாட்டி தப்பான வழியில போயிட்டா. ரெய்மண்ட் நினைச்சா அவளை டிவோர்ஸ் பண்ண முடியும், வீட்டை விட்டு போ அப்படின்னு துரத்த முடியும், ஏன் அவளை கொல்லம் கூட முடியும். ஏன்னா ஐரின் பண்ண துரோகம் அப்படி. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு அவ இப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்க கூடாது. ஆனா பண்ணிட்டா. ஆனா பாருங்க, ரெய்மண்ட் எந்த கோபத்தையும் காமிச்சிக்காம ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டா தன்னோட மனைவிய அந்த ட்ராயை மறந்து தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவளுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாரு. ரொமான்டிக் டின்னருக்கு கூட்டிட்டு போறாரு. கேசபிளாங்கா அப்படின்னு ஒரு பழைய ஹிட்டான படத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த அம்மா அந்த படத்தை ஏற்கனவே 43 தடவை பார்த்துருக்குதாமா. இதையெல்லாம் அந்த அம்மாவே தான் சொல்லுது. அதுக்கும் மேலே ஒரு படி போய் ஐரினுக்கு பிடிச்ச கலர்லேயே பிடிச்ச மாடல் காரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. எப்படி இருக்கு என்னோட காதல் கிஃப்ட் அப்படின்னு கேட்க, ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு பயங்கரமாக சந்தோஷப்பட்ட ஐரின் கணவருக்கு முத்தத்தை கொடுத்து 2 பேரும் காரில் சிட்டா பறக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஐரினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு கரீபியன் ஐலாண்டுக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்காரு. என்னதான் ரெய்மண்ட் மனைவிக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு காசை கொண்டு போய் கொட்டினாலும் ஐரினுக்கு ட்ராய் கூட ஏற்பட்ட அந்த கள்ள தொடர்பால் ரெய்மண்டுக்கும் ஐரினுக்கும் இருந்த உறவு சரி பண்ண முடியாத ஒரு பிளவாக மாறி இருக்கு. அந்த சமயத்தில் தான் ரெய்மண்ட் ஏதோ சொல்ல வர, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஐரின் சொல்கிறா. நான் எதை பற்றி பேசுவேன்னு நினைக்கிறேன்? உனக்கும் ட்ராய்க்கும் நடுவில் இருந்த அந்த கள்ள தொடர்பை பற்றி தான் பேசுகிறேன். அவனுக்கு மேலே காதல்லாம் கிடையாது. அவனும் பெரிய ரோமியோ கிடையாது, நீயும் பெரிய ஜூலியட் கிடையாது. நீ செக்ஸுக்கு ஏங்குறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன் வாழ்க்கையில் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகவும், இதை தொடர்ந்து அவங்க 2 பேர்த்துக்குள்ள வாக்குவாதம் வருது. கோபம் தலைக்கேறின ஐரின் அங்கே இருக்கிற ஒரு சேரை எடுத்து ஒரே அடி அடிச்சு ரெய்மண்டை பக்கத்தில் இருக்கிற நீச்சல் குளத்துக்குள்ள தள்ளி விடுறா. அவருக்கு ஒன்றும் ஆகலைன்னு வைங்க. இப்போ இந்த படத்தோட ஃபைனல் சீன்ல ரெய்மண்ட் இன்னொரு புது காரை வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்துறாரு. இந்த புது கார் சாவி அப்படின்னு ஐரின் கையில் அந்த சாவியை கொடுத்த ரெய்மண்ட் ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்கிறாரு. அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரின் ரெய்மண்ட் கூட தங்கி இருந்து முறிஞ்சு போன அவங்க வாழ்க்கையை திரும்பவும் புதுசாக ரீபில்டு பண்ணணும். அப்படி இல்லையா இந்த கார் சாவியை வாங்கிட்டு ஐரின் அவளை விட்டு போயிடணும். அதுக்கப்புறம் இஷ்டம் போல நீ வாழ்ந்துக்கோ, உன்னை நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சாவியை வாங்கின ஐரின் பலமா யோசிக்கிறா. ஆனா ஐரினுக்கு ரெய்மண்ட் கூட வாழ்ற இந்த வாழ்க்கையில அவ எதிர்பார்க்குற ஒரு ஸ்பார்க்கு கிடைக்கல. அதனால் அவள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு புதிய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரை எடுத்துட்டு கிளம்புறா. தன்னை விட்டு பிரிஞ்சு போகிற ஐரினை மனசு வலிக்க பரிதாபமாக ரெய்மண்ட் பார்த்துட்ருக்காரு. இதோட இந்த படமும் முடியுதுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.